வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைய தினம் ஒரு மிகச்சிறப்பான நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். குருவிற்கு பிறகு தெய்வம். என்னுடைய எனக்கு பயிற்றுவித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், ஆசிரியைகளுக்கும் இன்றைய தினம் 5/9/2025 அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை எனக்கு பயிற்றுவித்த, அதாவது நான் புதுப்பட்டி உயர்நிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, வளையப்பட்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி, அதன் பிறகு நாமக்கல் புகழ்பெற்ற கல்லூரி, அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கிய கல்லூரி, அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி, மோகனூர் சாலை, நாமக்கல். அந்த கல்லூரியில்தான் பிஏ தமிழ் இலக்கியம் நான் படித்தேன். அதன் பிறகு சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி 2011, 12, 14 திருச்சியில் புகழ்பெற்ற கல்லூரி பிஷப் பியூட்டி என்பார்கள். அந்த பிஷப் ஹீபர் கல்லூரியில் 2012, 14 கல்வியாண்டில் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றேன். அதன் பிறகு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 2014, 15 ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் பட்டம் அங்கு பயின்றேன். இவ்வளவு படிப்பிற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த, நான் மென்மேலும் உயர்வதற்கு காரணமாக இருந்த, இன்றைய தினம் ஒரு துறையில் நான் உதவி பேராசிரியராக தமிழ் துறையில் வீற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு இத்தனை கல்வி நிலையங்களிலும் கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களையே சாரும். அந்த ஆசிரிய பெருமக்கள், அதாவது நாமக்கல்லில் படித்து கொண்டிருந்த பொழுது எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஐயா அவர்களிடத்திலே நான் பயின்றவன். அவருடைய மாணவர் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது விருப்ப ஓய்விலே இருக்கிறார் ஐயா பெருமாள் முருகன் ஐயா அவர்கள். இந்த காணொளியை பார்க்கிற பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய தினம் நன்னூலிலே இடம்பெறக்கூடிய ஒரு நூற்பாவை இங்கு நாம் பார்ப்போம். குணம் அருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பயில் தெளிவு, கட்டுரை வண்ணம், நிலம் மலை நிறைகோள் மலர்நிகர் மாட்சியும், உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூல் உரையாசிரியன்னே என்று ஆசிரிய பெருமக்களுக்கு தேவையான நற்குணங்களை பற்றி நன்னூல் எடுத்துரைத்திருக்கிறது. நற்குடி பிறப்பு, இரக்க உணர்வு, பிறரிடத்தில் இரக்க உணர்வு, தெய்வ வழிபாடு, ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு நலன்கள், பல்வேறு நூல்களை எல்லாம் கற்று தெளிந்த நல்லறிவு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவை போல அந்த குறளின்பால் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கேற்ப செயல்படக்கூடியவர் ஒரு ஆசிரியர். நூல்களை கற்று தெரிந்த அறிவு சுவைபடவும் தெளிவாகவும் எடுத்துரைக்கும் சொல்லாற்றல் கொண்டவர் ஒரு நல்ல ஆசிரியர். இந்த ஆசிரியர் நிலம் போன்று இருக்கக்கூடியவர். நிலத்தில் எவ்வளவு நீங்கள் தோண்டுதல் செயல்படுத்தினாலும் அது எப்படி தாங்கிக் கொள்கிறதோ அதை போன்று ஆசிரியர் குணங்கள் இருக்கும். மற்றும் அந்த நிறைகோள், ஒரு தராசுக்கோள் எப்படி நடுவு நிலைமையாக செயல்படுகிறதோ அப்படி தன்னிடம் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு நடுவு நிலைமையோடு எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஒரு பாங்கு ஆசிரியர்.
குணம் மட்டுமே, ஆசிரியர் பண்பு நிலை மட்டுமே. அதன் பிறகு அதன் மலர் போன்று இருக்கக்கூடியவர், மலரின் பண்பு எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான அந்த மலரினுடைய நறுமணம் பறந்து விரிந்து செல்கிறதோ அதை போல குணநலங்களை உடையவர் ஆசிரிய பெருமக்கள். காலத்திற்கு ஏற்ப சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் அந்த ஆசிரிய பெருமக்கள். இத்துணை ஆசிரியர் இந்த பண்பு நலன்களை எல்லாம் பெற்றிருக்கிற உயர்ந்த அறிவு நமக்காக, அதாவது பிறருக்காக உழைத்து கொண்டிருந்த உழைப்புன்னு சொல்லக்கூடாது, பிறருக்காக சேவை புரிந்து கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், ஆண் ஆசிரியர்களுக்கும் பெண்கள் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு கல்வியில் ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதற்கு இந்த கல்வியினுடைய மிக உயர்ந்த ஒரு ஒரு ஆளுமையாக கல்விதான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாமக்கல் கல்வி நிலைப்பாடு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமாக இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஒரு உயர்கல்வியிலே மிகச்சிறந்த முறையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை, உயர்கல்வியிலும் சரி பள்ளிக்கல்வியிலும் சரி ஒரு மிகச்சிறப்பான முறையை வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்பதை நாம் கடந்த 2 நாட்களிலே வரக்கூடிய அந்த அறிக்கைகளில், மத்திய அரசினுடைய அறிக்கைகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.